இயேசு கிறிஸ்துவின் பெயரால நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதனால கூட நாம கிறிஸ்தவ கல்வி என்கின்ற இந்த பாடத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ கல்வி இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்க. திருச்சபையில வீழ்ச்சிக்கு காரணம் அடிப்படை சீடத்துவம் இல்லை. இந்த சீடத்துவத்தை பலப்படுத்ததான் அந்த நாட்கள்ல கிறிஸ்தவ கல்வியை திருச்சபை கொண்டு வந்தது. திருச்சபையில அந்த கிறிஸ்தவ கல்வியை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். கிறிஸ்தவ கல்வியை நம்ம நிறைய பார்த்தோம். ஒண்ணு இன்ஃபார்மல், ஃபார்மல், அன்ஃபார்மல் மூணு பார்த்தோம். இன்ஃபார்மல்னா குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கிறிஸ்தவ அறநெறிகள். அது ஏன்னா அவங்க கிறிஸ்தவ வழி வழியா வந்துட்டதுனால, பாரம்பரியம் வந்துட்டதுனால, இந்த நாட்கள்ல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உயிரி நோக்கத்துல வந்தது. அது அப்படி திருச்சபைக்கு வரும்பொழுது என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி திருச்சபையில அது ஃபார்மலா வந்தது. ஒரு ஃபார்முக்குள்ள வந்தது. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி கல்வி, அவர் கிறிஸ்தவ கல்வி கொடுக்கப்பட்டது சொல்லுவார். இன்றைக்கு அது இருக்குதான்னு சொல்றா அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா சரியா செயல்படுத்துது. மூன்றாவது பார்த்தோம். மூன்றாவது என்னன்னாக்கா அன்ஃபார்மல். ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு கடமைக்கு செஞ்சு முடிச்சிட்டு இருக்கு. பிபிஎஸ் வருதா, யார் இலவசமா புக்கு கொடுப்பாங்க, அங்க போகுது. நிறைய இந்த மாதிரி நடக்கும். அன்ஃபார்மல். சண்டே ஸ்கூல்ன்றது ஒரு முறைப்படுத்தப்படாதது, சரியான ஒழுங்குபடுத்தப்படாதது. இந்த மூன்று முறைகளை பார்த்து மூன்றுலயும் எங்கெங்க தாழ்வுகள் இருக்குன்னு ஓரளவுக்கு பார்த்தோம். இதன் அடிப்படையில் நான் பார்த்தது வந்துட்டு இந்த கிறிஸ்தவ கல்வி, யூதர்கள் எப்படி பண்ணாங்க அதை மையப்படுத்த அந்த கிறிஸ்தவ கல்வி அமைஞ்சது. இப்படித்தான். ஏன்னா அவர்களுடைய இந்த வைராக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இந்த 5 விஷயங்களை பார்த்தோம். அதுல மையமா நம்ம பார்த்துட்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா தள்ளி அப்படிங்கிற அந்த ஜெப வஸ்திரத்தை பார்த்தேன். அது எங்கெல்லாம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். 5 வயது வரைக்கும் தாய் தான் மையமா இருப்பாங்க, தந்தை மற்றவங்க கூட இருப்பாங்க. ஆனா மையப்படுத்தி அதிகமா கடவுளை பத்தி சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள், அறிந்து கொள்ள வைக்கிற விஷயம் அம்மா கிட்ட. அடுத்தது அம்மாவுடைய பங்கு இருக்கு. அப்பாவுடைய பங்கு இப்ப 6 வயசுல இருந்து 12, 13 வயசு இருக்கு. அப்பாவோட பங்கு அதிகமா இருக்கும். 5 வயசு இருக்கு, அம்மாவுடைய பங்கு அதிகமா இருக்கும். மற்றவருடைய பங்கு, தகப்பனுடைய பங்கு, பாட்டி தாத்தாமார் உறவுகளுடைய பங்கு எடுக்கலாம் கொஞ்சமா இருக்கும். 12 வயசு 13 வயசு வரைக்கும் அப்பாவுடைய பங்களிப்பு. ஏன்னா வார்த்தைகளை புரிந்து கொள்ள வைப்பார். அம்மா கிட்ட அறிந்து கொண்டார்கள், இவர் புரிந்து கொள்ள வைப்பார். மனப்பாடம் பண்ண வசனம் என்ன சொல்லுது, ஏது சொல்லுது அப்படின்னு புரிந்து கொள்ள வைப்பார். அதன் பிறகு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 13 வயசுக்கு பிறகு அனுபவிப்பாங்க. பிள்ளைகள் நேரடியாக கடவுளை நேரடியாக கடவுளோடு கூட உறவு கொண்டார்கள். இந்த உறவு கொள்வதற்கு அத்தாட்சியாதான் இந்த 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 பார் மிட்சுவா, பேட் மிட்சுவா, அல்லது அதை வந்துட்டு பெற்றோர் சொல்லி கொடுத்ததை மையப்படுத்தி, இனி அம்மாவுடைய உதவி அதிகம் தேவையில்லை, அப்பாவோட உதவி அதிகம் தேவை, இவர் அதிகமாக நேரத்தை செலவு செய்வார். இதன் அடிப்படையில தான் அந்த வசனத்தை வந்துட்டு யூத கிறிஸ்தவர்கள், மெசியானிக் கிறிஸ்டியன், ஜூவிஷ் கிறிஸ்டியன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வசனங்களை அங்கிருந்து எடுப்பாங்க. இப்ப நான் சொல்லிட்டெல்லாம் வசனங்களை அவங்க இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி காண்பிக்கு. மெசியானிக் அவங்க திரைச்சேலை என்ன படிச்சான், மேலிருந்து கீழாக பிரிந்து. ஆனா கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையே நேரடி உறவு அப்படின்னா என்ன, 13 வயசுக்கு பிறகு உனக்கும் கடவுளுக்கு நேரடி உறவு. அதற்கு வழிகாட்டினது அம்மா. அம்மா தான் உனக்கு வழிகாட்டியா இருந்தாங்க.
இல்லையா? அப்பா தான் உனக்கு வழிகாட்டி. இப்ப 2 பேர் வழிகாட்டி தேவை. இவங்க 2 பேரும் உதவி தேவை. நேரடியாக நீ உறவு கொள்ளணும். இது ஜூவிஷ் மிஸ்டியானிட்டி. இதை நாம ஏற்கனவே போன முறை பார்த்த விஷயம். இந்த ஜெப வஸ்திரங்கள் எங்கெல்லாம் பயன்பாட்டுக்கு வருகிறது, எந்தெந்த உறவுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அப்போ இந்த அனுபவம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல பார்த்தோம். கரு உருவானதுல குறிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் என்ன, அது பிறகு பிறந்த பிறகு என்ன பண்ண, பிறந்ததுக்கு பிறகு 8ஆம் நாளில் என்ன பண்ணாங்க, அதன் பிறகு 40ஆம் நாள்ல என்ன பண்ணாங்க. அப்போ எல்லா இடத்துலயும் இந்த தள்ளித்து வந்துட்டு அங்க அவர்களுடைய பயன்பாட்டுக்குள் வருகிறத பார்க்கணும். அப்ப அதை கருத்தாய் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எப்பொழுதும் கடவுளுடைய எண்ணம் அவருக்கு, அதான் கிறிஸ்தவ பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, நீ செய்யறது ஏசாமிக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதுதான் மையம். நீ பேசுறது ஏசாமிக்கு பிடிக்குமா பிடிக்காது, அல்லது நீ ஏசாமி முகத்துல கரிய பூசுறியா பிசாசு முகத்துல கரிய பூசுறியா, இதுதான் நடக்க வேண்டிய வழி. அவர் நடந்தாலும் சரி, பேசினாலும் சரி, சென்றாலும் சரி, எதை செய்தாலும் அவருடைய, நீ எதை செய்தாலும் கடவுளுடைய நாமம் மையம், அவருடைய பெயர் மாட்சி வரும். அதுதான் முக்கியம். அப்ப இத யூத கிறிஸ்தவர்கள், மெசியானிக் கிறிஸ்டியன்ஸ், அவர்கள் இதை மையப்படுத்துவார்கள். ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ். அப்ப இந்த பிரதிஷ்டையை நம்ம பார்க்கணும். பிரதிஷ்டையில என்ன பண்ணுறது, போன முறை நம்ம இதுதான் பண்ணோம். இத குறிச்சு நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 91ஆம் சங்கீதம் இருக்கு இல்லைங்களா, திருப்பாடல். திருப்பாடல் சங்கீதம் சொன்னாதான் சிலருக்கெல்லாம் கொஞ்சமாவது வருது, திடீர்னு மாத்திக்க கஷ்டமா தான் இருக்கு. 91ஆம் திருப்பாடல், அதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த 3 இருக்கு. அறிதல், புரிதல், அனுபவித்தல் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இந்த 91ஆம் இந்த திருப்பாடலுக்கு பேர் பிரதிஷ்டையின் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாம் ஆஃப் பார் மிட்ஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல 3 பேர் இதுல உரையாடுகிறாங்க. 3 பேர் உரையாடுகிறார். அப்போ அந்த உரையாடலை தான் யூதர்கள் ரோமர் 8:14 மையப்படுத்த, யூத கிறிஸ்தவர்கள் இல்லையா, அவர்கள் உரிமை உள்ளவர்களா மாற, கடவுளோடு நேரடி தொடராப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்குது. இந்த இந்த பார் மிஷா நேரத்துல முழு உரிமை கிடைக்கிறது. அவருடைய கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பாங்க, இயேசுவின் பிள்ளை இல்லை. நிறைய பேர் இயேசுவின் பிள்ளைன்ட்டு நீ ஏசப்பா ஏசப்பா, இயேசுவின் பிள்ளை இல்லை, கடவுளின் பிள்ளை. இயேசு வழியாக கடவுளின். அப்போ நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாவே, கடவுளுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அது என்ன, கிறிஸ்துவுக்கு உடன் சகோதர சகோதரிகள். அதுதான் நம்ம அந்த இது மூலமொழியுடைய விரிவாக்கம் இதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தான் மூத்த சகோதரர், முதல் பேரான குமாரன் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்ப தூய ஆவியார் எப்படி, அப்ப தூய ஆவியாருடைய ஒன்றிப்புக்குள் வருகிறார்கள். பார்மிஷா வரும்போது அந்த ஒன்றிப்புக்குள் வருகிறார்கள். அப்ப இங்க இங்க என்ன இந்த 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 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அந்த 12ஆம் வயதுல அங்க போனார் அப்படின்னு. அந்த 12ஆம் வயசுல இருந்து அவருக்கு என்ன பண்ணாருனாக்கா, வளர்ச்சியை பார்க்கும். ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு தான் அது ஒரு இடத்துல வந்துடும்.
அது வருவது இப்படியாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்ப இந்த 91ஆம் திருப்பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல இல்ல 3 பேர் இதுல இன்டராக்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்துட்டு தாவீது, 2வது அவருடைய மகன் சாலமோனு கொண்டு போயிட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பார் மிட்சுவா பண்றார். அப்படின்னா இந்த பாட்டை அப்படிதான் பார்க்க முடியுது. அப்போ இது தள்ளி அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தாவீதின் காலத்துல இது வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கு எஸ்ன்னு இருக்கு, நோன்னு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இது வந்துட்டு எப்போ அதிகமா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட அந்த 4ஆம் நூற்றாண்டுல தான் இது வந்துட்டு சரியான ஒரு 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 இதுக்குள்ள வருது. ஆனா இந்த தல்மூத் இந்த மாதிரி புத்தகங்களை பார்க்கும்பொழுது அங்கங்க வருது. அப்ப தாவீதின் காலத்துல வந்து அங்க கோயில் கிடையாது. சாலமோன் காலத்துல கோயில். உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போலான்னு சொல்லப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். 81ஆம் திருப்பாடல்ல சொல்லுவாரு. அப்ப கோயிலே இல்லை. அப்ப அவர் உள்ளத்துல கோயில பாக்குறாரு. கோயில அவர் வந்துட்டு மீள் பார்வையில பார்க்கிறார். தாவீதின்கால கோயில் கட்டப்படல. ஆனா கோயிலுக்கு போறாரு அப்படின்னாக்கா அந்த மீள் பார்வையில தரிசனம் நம்ம சொன்னா புரியும் இல்லைங்களா? அப்படி பார்த்தோம். அப்ப இது எது எப்படி இருந்தாலும் இல்லையா? இது எதை மையப்படுத்துனாக்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் அப்படின்ட்டு. சர்வ வல்லவரின் நிழல் அப்படின்னா என்னன்னா தள்ளி. சர்வ வல்லவர் அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள். அப்ப என்ன சொல்ல வர தாவீதுன்ட்டு இவங்க விளக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, யூதர்கள் என்ன விளக்குறாங்கன்னாக்கா, தாவீது கிட்ட தாவீது தன் மகன் சால்மன்ட்ட சொல்றாராம், பா இது வரைக்கும் 5 வயசு இருக்க அம்மா உன்னை தள்ளி தூதாக உன்னை அறிந்து கொள்ள வைத்தார் கடவுளை. 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் உன்னை கடவுளை புரிந்து கொள்ள வைத்தேன் நான். இல்லையா? இப்ப நீதான் கடவுளை அனுபவிக்கணும். எங்க உதவி இல்லை, உனக்கு தான் கடவுள் நேரடியாக கடவுளை நீ கடவுளோட உறவு கொள்ளணும். அந்த உறவு கொள்வதற்கு அடையாளமாக நான் உன்னை கொண்டு போயிட்டு நானே கடவுளுக்கு முன்னாக உன்னை பிரதிஷ்டை பண்ண போறேன். நீ ரெடியா? இவ்வளவு விஷயங்கள் அந்த 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 91ஆம் திருப்பாடல் முதல் வாசகத்துல வருது இந்த விஷயம். அப்ப அது தாவீது பதில் சொல்றார். தாவீது தன் அனுபவத்தை சொல்றார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கடவுள், நான் நம்பி இருக்கிறவன்னு சொல்லுவேன். அதான் என்ன தெரியுமா சொல்றாரு? அம்மா கிட்ட நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன், உங்க வழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் நேரா கடவுளுடைய அந்த அடைக்கலத்துக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள, அந்த வார்மிஷாக்குள்ள இல்லையா நான் போகிறதுக்கு நான் ரெடி. அப்பா நீ ரெடியான்னு கேட்டா மகன் வந்து ரெடி அப்படின்னு சொல்றதுதான் இந்த 2ஆம். சோ இந்த 3ஆம் வாசகத்துல இருந்துட்டு கடவுள் பேசுறார். கடவுள் என்ன சொல்றாருனாக்க, யாருகிட்ட பேசுறாரு? அப்பா. இது வந்து அப்பா கிட்ட சொல்றாரா, மகனை பத்தி சொல்றாரா, இல்ல மகன் கிட்ட நேரா பேசுறாரா அப்படிங்கிறதுல கொஞ்சம் 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 என்ன சொல்றாங்க, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா பெரும்பாலான இறையியலாளர்கள், அதாவது யூத இறையியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இல்ல இந்த விஷயத்த தாவீது கிட்ட கடவுள் பேசுறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அப்போ தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் என்னெல்லாம் அவங்க செய்வாருன்னு மகன் கிட்ட பேசுறாரு 3ஆம் வசனத்துல. 1ஆம் வசனத்துல தாவீது பேசுறாரு, 2ஆம் வசனத்துல சாலமோன் பேசுறாரு, மகன் பேசுறாரு. அப்ப நீ ரெடியா இருந்தா உனக்கு என்னெல்லாம் நடக்கும், உன் வாழ்க்கையில எப்படி செழுமையா இருப்பாய், ஆன்மீக செழுமையை நீ எப்படி பெற்றுக்கொள்வாய் அப்படின்ட்டு இவருடைய அனுபவத்தை கொண்டு வர்றாரு. அப்ப நீ
நீ உனக்கு இந்த பார்பிட்ஷா பண்ணோண்டா, உன்னை இறை ஒப்படைப்பு செய்தா, நீ கடவுளுடைய பிள்ளையா மாறினா உனக்கு என்ன நடக்கும்னுட்டு சொல்றார். கடவுளுக்கு இதெல்லாம் செய்வார். 3 சொல்றார். அவர் உன்னை வேணும்னே கண்டிக்கும், வாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும், இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எப்படி இருப்ப அப்படி சொல்லி பார்த்தா இல்லை. எனக்கு உன் பக்கத்தில் 1000 பேர் வீழ்ந்தாலும் தொடர்ந்து கடவுள் உன்னை இவ்விதமாக எல்லாம் உன்னை வழி நடத்துவார். அப்போ தாவீது தன் பிள்ளைக்கு சொல்றார், அம்மா உனக்கு சரியானது சொல்லி கொடுத்தாங்க, நானும் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அடுத்தது நீ அதை கேட்டு நடந்த. அப்படி கேட்டு நடந்ததுனால இப்போ உன்னை இறை ஒப்படைப்பு செய்யும் பொழுது, நீ கடவுளுடைய பிழையா மாறும் பொழுது உனக்கு இந்த நிகழ்வெல்லாம் நடக்கணும். 13 வசனம் வரைக்கும் இதெல்லாம் உனக்கு கடவுள் இவைகளை உனக்கு அருள்வார் அப்படின்ட்டு விளக்கி சொல்றார். இப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, கடவுள் பேசுகிறார். கடவுள் யார்கிட்ட பேசுறார் இந்த இடத்துல? தாவீது கிட்ட சொல்றார், உன் பையனுக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? என் பிள்ளையா மாறினா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவரை விடுவித்தேன், அப்படின்னா அவரை பாதுகாப்பேன், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பேன், என் வார்த்தை அவரை பாதுகாக்கும், என் வார்த்தை அவனை விடுதலையாக்கும். அவர் என்னுடைய பெயர் நான் யார் என்பதை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா கிட்ட அறிந்து கொண்டான், அவன்கிட்ட புரிந்து கொண்டான். அப்ப அந்த அறிதல் அவனுக்கு இருக்கு. அந்த அறிதல் இருக்கிறதால அவரை நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அவனை நான் உயர்த்துவேன். அதாவது இன்னொன்னு சொன்னாக்கா, அவருடைய செயல்பாடை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். அவர் என்னை நோக்கி எப்பெல்லாம் கூப்பிடுவாரோ அப்ப நான் அவருக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவனுக்கு துன்பம் ஏற்படுகின்ற காலத்துல நான் அவன் கூடவே இருந்து நானே அவன் கூட இருப்பேன். அப்போ இததான் யூத கிறிஸ்தவ அறிஞர்கள், ஜூவிஷ் கிறிஸ்டியன், அவங்க அந்த இறையலாளர் சொல்றதுனாக்கா, தூய ஆவியார் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கு, உங்களுக்குள் வசிக்கிறவராயிருக்கிறார், நானே அவரை தப்புவித்து அவரை கனப்படுத்தினார், உயர்த்துவேன். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் கடவுள் நம்மையும் கனப்படுத்துவார், நம் பிள்ளைகளையும் கனப்படுத்துவார். நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்புன்னு வருதெல்லாம் புதிய ஏற்பாட்டு ரட்சிப்போடு 5% தான் பொருந்தும், 95% பொருந்தாது. 95% என்ன மீட்பு, என்ன விடுதலை, என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவர்களுடைய அரசியல் விடுதலை, அவருடைய சரீர விடுதலை, இதுதான். மற்ற இடத்துல அடிமைகளா இருந்து விடுதலை ஆகி வராங்கல்ல, இதுதான். அடுத்தது அவருடைய சரீர விடுதலை. இந்த 2 தான். இந்த 2 அவருடைய ஆன்மீகத்துக்குள் கொண்டு போறதை பார்த்தா பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்புன்னு வருது. ஒரு 5% தான் இயேசு அவர்கள் ரட்சிப்பை பத்தி பேசுது. அதை பழைய ஏற்பாடுல புரிஞ்சுக்கணும். விடுவிப்பேன் சொன்னாங்க. என் ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பேன். அப்ப இங்க என்ன சொல்லுதுனாக்கா, மெசியா தான் ரட்சகர் என்பதை நான் காண்பிப்பேன். நான் தான் ரட்சகர் என்பதை அவளுக்கு நான் காண்பிப்பேன். ஆனால் அவனை பிடித்து கொண்டு கடைசி வரை வாழ்ந்தால் அவனுக்கு மேன்மை உண்டு அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இந்த 91ஆம் திருப்பாடல் இருக்கு. திரும்பி வில்லியத்துல இருக்கு, நீங்க படிக்க ரொம்ப இன்னும் அழகா இருக்கும். திரும்பி வில்லியத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா இன்னும் அழகா இந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இந்த இது யூதர்களுடைய அவருடைய கல்ச்சர், அவங்க இதுல வருது. கடவுளோடு இருக்கிற தனிப்பட்ட நேரத்தில் அருசா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நிச்சயம் பெண்ணை ஒரு பிள்ளைக்கு பாக்குறாங்க அப்படின்னு, பெண்ணை பார்க்க போகும்போது அம்மா அப்பா 2 பேரும் போவாங்க பெண் பார்க்க.
சங்கீதம் திருப்பாடல் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷி. அப்படிதான் படிக்கணும். பெண்கள் தான் மனுஷின்னு படிக்கணும். வேணா இது ஆண் ஆதிக்க கோட்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நிறைய அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? அதான் திருவிழா பார்த்தாக்கா இல்லையா, தியானமா இருப்பவர்கள் இருப்போர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரும் நினைக்கிறேன். இதை போடல நானு, அதில் திருவிழிய போடல. ஆமா. அப்போ அந்த 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 நிச்சயம் அந்த தள்ளீட்டுல நிச்சயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன நடக்கும் இல்லையா? அதுல பெண்ணை பார்க்கறதுக்கு அம்மா அப்பா போவாங்களாம். போகும்பொழுது பெண் கிட்ட ஒரு 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 சுருளை கொடுப்பாங்க அல்லது ஒரு புக். பையன் வந்து பெண்ணு கிட்ட அதை கொடுப்பான். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கோம்? மாமனார் கணவர், மாமியார் வருங்கால மருமகளிடம் தன்னுடைய மகன் அல்லது அவருடைய வருங்கால கணவர் கொடுப்பார். அதுல அவர் சில விஷயத்தை எழுதியிருப்பார். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், முதல்ல என்ன எழுதுறோம்? உனக்குன்னு நான் தனியா ஒரு இடத்தை ஆயத்தம், வீடு இதுல வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன உடனே சூப்பர் சிஸ்டம் அது. கல்யாணம் ஆனா பெண்ணு மாப்பிள்ளையை தனி கொடுத்துட விட்டுருவாங்க. ஓகேங்களா? நல்ல முறை அது. நான் கூட பின்பற்றலாம். நான் அதுக்கு எஸ் சொல்றேன். கல்யாணம் ஆன உடனே 2 பேரும் முதல்ல தனியா அனுப்பி விட்டு, அப்பதான் வாழ்க்கையில கஷ்டம் தெரியும். ஐயோ, அம்மா இருந்தா, அப்பா இருந்தா, மாமனா இருந்தா, மாமியார் இருந்தாக்கா இல்லையா, உங்க அம்மா அப்பா இருந்தா கூட இருந்தாக்கா, எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா கூட அது எவ்வளவு இருக்குது. சரிங்களா? சால்ட் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் அவரு ரூப் சிங் கான் அவர் சொல்லுவாரு, அவங்க பிள்ளைகள் தான் செஞ்சாரு. இது செய்தா என்ன ஆகும்னா 2 பேருக்கு திடீர்னு புதுசா இருக்கு, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. உங்களுக்கு பிரச்சனையை தான் நீங்க 2 பேரும் சால்வ் பண்ண முடியும்னு என்கிட்ட வரணும். அதுக்கு பிறகு முடிவு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல நாங்க உங்க கூடவே வந்துடுறோம். ஏன்னா வெளியில போன உடனே தான் தெரியும் பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். மாப்பிள்ளைக்கு மாமனார் மாமியாருடைய முக்கியத்துவம் என்னன்னு அங்க தெரியும். மருமகளுக்கு தன்னுடைய மாமனார் மாமியாருடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். வெளில போயிட்டு அடிப்பட்டு உதவிட்டு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னாக்கா ஒரு குழந்தை கரு உருவாகும் இல்லையா. கரு உருவம் எவ்வளவு பெரியது, பெண்ணு பயப்படுவா, இது பண்ணுவா, மாப்பிள்ளை இது பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு தான் சொல்றாரு, நீ ஃபேஸ் பண்ண முடியலனாக்கா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதான் ஒரு நல்ல குடும்பமாகும். அதுக்காக கணவன் என்ன பண்ணா, ஒரு வீடை முதல்ல கணவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் அதை எழுதி அனுப்புவார். கணவர் எப்பேற்பட்ட. ஆனா இதுல என்னன்னாக்கா ஒரு ஆண் ஆதிக்கம் இதுலயும் இருக்கு. அப்ப பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கணவர் தனக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு, துணிமணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு, நகை நட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, எல்லாத்தையும். அடுத்தது அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், உதாரணம் சொல்லுங்களேன், அவருக்கு வந்துட்டு நல்லா காரமா பிடிக்கும். ஆனா இந்த மனைவியா போறவருக்கு வந்து காரமே பிடிக்காது. இவருக்கு ரெட் கலர் ஷர்ட் அல்லது செக் ஷர்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்களா, காரத்தை சாப்பிட்டு பழக்குவாங்க. ரெட் கலர் துணியை போட்டு பழகணும். ஏன்னா என் கணவருக்கு இது பிடிக்கும். அப்ப இந்த ஜூபிஸ் கான்செப்ட் என்னன்னா, கடவுளுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி மனவாட்டி இருக்கணும். அந்த கான்செப்ட்ல கொண்டு வருது. ஆனா இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்கா, அப்ப பெண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்கும், அப்ப அது ஒரு புக்கு கொடுக்கணும்ல. சோ அந்த கான்செப்ட் என்ன சொல்றதுனாக்கா, மணவாட்டி மணவாளனுக்கு ஏற்றபடி தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியோடு இணைந்து செல்வார்கள். அந்த கான்செப்ட் அந்த சுருள் அல்லது புத்தகத்துக்கு பேர் கெத்துபா, அதை கொடுத்திருப்பாங்க. அதை படிப்பாங்க. அடுத்தது இதுல
இன்னொரு விஷயம் வருது தள்ளி, திருமணம். நெசுயிம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெசுயிம்னா திருமணம் இல்லையா? அந்த திருமணத்தை பத்தி சொல்றதுதான் இந்த திருப்பாடல்ல 14. அப்போ அது 2 பேருக்கும் பொருத்தம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அவள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், என் நாமத்தை அவள் அறிந்திருக்கிறபடியால் அவளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவள் என்னை நோக்கி கூப்பிடுவாள், நான் அவளுக்கு மறு உத்தரவு செய்து அவளோடு இருந்து அவளை தப்புவித்து அவளை கனப்படுத்துவேன். அப்படி படிக்கணும். பெண்கள் இப்படி படிக்கணும், ஆண்கள் இது படிச்சாங்க. அப்ப யாருக்கு? 2 பேருக்கு தான். என்னை நான் அவளுக்கு காண்பிப்பேன், என் வெளிச்சத்தை அவர்கள் மேல். அப்ப இதுல என்னன்னா, கணவன் மனைவி கடவுள், இதுதான் ஜூபிஸ் கான்செப்ட். அப்படிதான் இருக்கு. மற்றவங்க யாரும் உள்ள நுழைய கூடாது. அப்போ அங்க ரட்சிப்பு என்பது என்ன? யெஷுவா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும். ஷோ மை, மை சால்வேஷன், மை சால்வேஷன். யாரு? யெஷுவா, இயேசு. அடுத்தது இது முதல் இரவுக்கு இதைய பயன்படுத்துறாங்க, இந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் அதான் மையம். இப்ப தள்ளித்து முறைகள் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சடங்கு தான் அதெல்லாம். ஆனால் அதற்குள் என்ன இருக்கு? அப்ப முதல் இரவு நேரத்துல இது சொல்றது பெரும்பாலும் அது லாஜிக்கலா செட் ஆகுற. என்ன செய்வாங்க அப்படி சொல்லி பார்த்தாக்கா, அது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அது அந்த தியாகத்துக்காக அது சொல்றாங்க. ஆனா நடைமுறை அது நடக்காது. அவங்க என்ன செய்வாங்களா அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் கணவன் மனைவி முதல் இரவில் அவர்கள் ஒன்றிணையும் பொழுது இல்லைங்களா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த அந்த ரத்தம் ரத்தம் வரும். அந்த துணி பெட்ல அந்த துணியை போட்டுட்டு, அப்ப அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த வெளியில 2 சேர 2 கட்டில பிடிச்சிட்டு இல்லையா, என் மனைவி இல்லையா தூய்மையானவள், என் மனவாட்டி தூய்மையானவள் அப்படின்ட்டு அந்த நிலைக்கதவுல வச்சுட்டு, அப்போ அது என்ன சொல்ல வர, யூத கிறிஸ்தவர்கள் இயேசு வைக்கிறார். இயேசு என் பிள்ளைகள் தூய்மையாகும்படிக்காக நான் என்னை கொடுத்தேன், என் ரத்தத்தை சிந்தினேன் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பெரும்பாலும் அந்த 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 முதல் அவர்களுடைய வினையும் பொழுது அந்த இது வராது சொல்லலாம். அந்த அது பேர் டக்கு ஞாபகம் இருக்குது, அந்த திரை கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெண்களுக்கு. அது எப்போனாக்கா சாதாரணமா இவங்க ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்விம்மிங்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அது தானாகவே அது கிழிந்து விடும் இல்லைங்களா. அப்ப அங்க அந்த இது வருது. அப்ப அவருக்கு என்ன பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சம் இவர் என்ன பண்ணுவாரா, சின்ன ஒரு கத்தியை வச்சு தன்னுடைய முதுகு பக்கத்திலேயே சின்ன காயத்தை ஏற்படுத்தி அந்த ரத்தத்தை அந்த 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 வெள்ளை துணியத்தை வச்சு வெளில எல்லாருக்கும் முன்னாடி சொல்வாராம், என் மகள் தூயவள், என் மனைவி தூயவள் இல்லையா. எனக்கு அப்போ இயேசுவை மையப்படுத்துது, இயேசுவின் தியாகத்தை சொல்றதுதான் இந்த இது. தவிர லாஜிக்கலா அது நேரடியா எடுத்தாக்கா அது பொருந்தாததா. இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் இனிமையாக, மேன்மையாக, உயர்வாக, சிறப்பாக முடிந்தது அப்படின்ட்டு சொல்லுகிறார். அடுத்தது என்ன நடக்கும் அப்படி சொல்லி பார்த்தாக்கா, மரணம். இயேசுவின் மரணம் அதை கொண்டு. அப்ப நீங்க வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அவங்க அவங்க இறந்தவர்கள் வேலை அதை மூடிடுவாங்க, கல்லித்தை வச்சு அந்த இதை தொங்கலை கட் பண்ணிட்டு மூடிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சவுளுடைய தொங்கலை கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா யார் கட் பண்ணுவாங்கன்னா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு, செத்துட்டாங்கன்னாக்கா அதை கட் பண்ணிடுவாங்க. இந்த 5 ஆகமங்கள், உன்னுடைய இருதயம் நின்று விட்டது, 5 ஆகமங்கள் நேரடியாக கடவுளோடு கூட தான் எனக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதை வச்சுதான் பண்ணுவாங்க. பிறகு அதை என்ன செய்வாங்கன்னா, அடக்கம் செய்யும்போது அதை மடிச்சு தலையில கட்டுவாங்க. தலையில கட்டி அவங்களை அடக்கம் பண்ணுவாங்க.
நான் சொல்றேன் யூத முறைமைகள். அது எந்த அளவுக்கு பின்பற்றலன்றது ஏற்கனவே நடுவுல நீங்க இந்த இந்த இதுல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம டேவ் பென்சாமையா நிறைய போட்டிருக்காரு இல்லைங்களா? அதை கொஞ்சம் பார்க்கணும். அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு அப்போ என்ன நடக்குது, உயிர்த்தெழுதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மரணத்தில் 24ஆம் திருப்பாடல் 4 சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்துக் கொண்டது அவன் மனது அடித்துக் கொண்டது. அப்படின்னா நான் செத்துட்டேன், அந்த சாகுற எட்ஜுக்குள்ள போடணும் எப்படி மனசு துடிக்கும் கடைசி இது இருக்கும் பொழுது. அந்த மாதிரி துடிப்பை பத்தி பேசுறது இந்த இடம், இந்த வாசகம். அப்ப இங்க பாருங்க, இயேசு கல்லறையில் நடக்குது. சீலைகள் கிடைக்கிறதையும், சீலைகள்னா தலை முதல் கால் வரைக்கும் சுத்துறது சீலை. அவர் தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தனியா மடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு. அப்ப இது என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்கும். கணவன் ஊருக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கும். அது இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதை கீழ்படி அனுப்பேன். வெளியூர் போகும்பொழுது என்ன அந்த தள்ளிச்சுல ஒரு தள்ளி நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அடையாளம். தள்ளி திரும்ப வருவேன், எனக்காக காத்து. அப்ப இயேசு கிறிஸ்து வச்சு என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்து இறந்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தார், அவர் திரும்ப வருவார். எப்படி கணவன் வெளியூர் போகும் பொழுது தள்ளித்தின் பகுதியை மனைவி பார்த்து கொண்டு கணவர் திரும்ப வருவார் சொல்கிறார். அப்படியாக அந்த அர்த்தத்துல இந்த வசனம் அதுதான் சொல்றது. அப்போ தள்ளிட்ட தலையில சுத்தி இருப்பாங்க, அதை எடுத்து மடிச்சு தனியா இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன நினைக்கணும், இயேசு திரும்ப வருவார் சொன்னாரு, வருவார் என்று நம்புகிற தன்மை அவருக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, மனக்கண் குருடாரு, செத்தே போயிட்டாரு, அவள்தான் வருவார். அதை பார்த்தா அது ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதுவும் இல்லை, நான் திரும்ப வருவேன், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன், மறிப்பேன், சதா காலம் உயிரோட இருக்கிறேன், நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்ம கொஞ்சம் அப்படி யோசி. நம்ம திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், என்ன திருமுழுக்கு எல்லாம் முக்கியமே கிடையாது. மீட்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம்ன்றது என்ன தெரியுங்களா? நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஊடாக நான் சொன்ன 3 விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமுழுக்கு அப்போ நான் திருமுழுக்கு எனக்கு கொடுக்கப்படும் பொழுது, என்னை கேள்வி கேட்கும் பொழுது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்லிட்டு 3 பதில நான் சொல்லணும், 3 உடன்படிக்கையே நான் சொல்லணும். அறிக்கை செய்யும், accepting the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுவரை பிசாசின் அதிகாரத்தை. observing the commandment of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, observing the commandment of Jesus Christ and act according to that. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடப்பேன் என்று உறுதிமொழி. 3வது being in the presence of Jesus Christ. இதுதான் மீட்பின் அனுபவம். இந்த மீட்பின் அனுபவத்தை திருமுழுக்கு ஞாபகப்படுத்தும், திருவிருந்து ஞாபகப்படுத்தும். திருவிருந்து என்ன ஞாபகப்படுத்துது? எங்கேயோ ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஒரு 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 சாங்கியத்தை பின்பற்ற சொல்றார். திருமுழுக்குன்ற சாங்கியம், அடையாளம். இதற்கு அடையாளமாக நான் திருமுழுக்கு பெறுகிறேன். இந்த 3 சொல்லிட்டு தான் அவர் திருமுழுக்கு பெறும். இந்த 3 நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஆண்டவர் பிசாசின் இதை விட்டு விடுகிறாயா, உலக ஆசாபாசங்களை விட்டு விடுகிறாயா? ஆம்,
இப்படி இந்த மாதிரி சொல்லியே இயேசு ரத்தால் கழுவப்பட்ட என்று நம்புகிறாயா? ஆம் நம்புகிறேன். கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட், தப்பு கிடையாது. ஆனா அதுல முக்கியம் இவருடைய தனிப்பட்ட அனுபவம் அங்க வரணும். இதை சொல்றேன், இதான் அனுபவம். 3 விஷயம். அப்ப இது ஒரு சடங்கு, திருமுழுக்கின்ற அடையாளம். இது ஒரு சடங்கு. திருவிருந்து என்று ஒரு சடங்கு, அடையாளம். எது அடையாளம்? அங்க அப்பம், உணவு, திட உணவு, திரவ உணவு 2 தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உடல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை பேஸ் பண்ணி அப்ப அது எடுக்கும் பொழுது என்னத்துக்கு பண்றோம்னா, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள்னா, நான் உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதை நீ மற்றவங்களுக்கு செஞ்சியா என்பதை நினைவு கூறு. நான் சிலுவையில் அடிக்கப்பட்டது போல நீ சிலுவையில் அடிக்கப்பட்டாயா? உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேனே, மற்றவர்களுக்காக நீ சிலுவையில் அடிப்பட்டியா? இதுதான் நினைவு கூறுறது. ஒவ்வொரு திருவிருந்திலையும் போய் நினைவு கூறுறதுல இதான், ஆண்டவரே உண்மை நான் வெளிப்படுத்தினேன். நீர் பாடுபட்டது போல நான் பாடுபட்டேன். நீர் தியாகம் பண்ண தியாகப்படு. என்ன பாடுகள்? இயேசுவை வெளிப்படுத்துகிற தியாகம். தியாகம் தான் பாடு. மாமியார் மர்ம பிரச்சனையில மாமியார் சில மருமகையோட கொடுமைப்படுத்தல பொறுமையா இருக்கிறேன். இல்ல மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்த பொறுமையா இருக்கிறேன். இயேசுவை வெளிப்படுத்துவது, உண்மையாய் வாழ்வது. எதெல்லாம் பாடு, இதெல்லாம் பாடுகள். எதெல்லாம் முடியாதோ, இயேசுவுக்கு முன் எதெல்லாம் உலகத்தை செய்ய முடியாதோ அதை செய்வதற்கு நான் எடுக்கிற முயற்சிகள் தான் பாடு. அந்த முயற்சி வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது அடுத்த விஷயம். முக்கியம் என்னன்னா இதுதான். அப்போ நான் தியாகம் செய்வது, என்னுடைய வாழ்வு தியாக வாழ்வு. தியாக வாழ்வு தான் இது பெற்ற ரட்சிப்பின் அனுபவம். நான் மீட்பு பெற்றேன், அந்த மீட்பின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்பதற்கு இந்த திருவிருந்து என்னப்படுதுன்னா, ஒவ்வொரு திருவிருந்தப்போ நான் போயிட்டு கடவுளுக்கு முன்ன என்னை சீர்படுத்திக்குது. ஆண்டவரை போன முறை உன்னுடைய உடலையும் இல்லையா, உன்னுடைய ரத்தத்தையும், அதாவது திட உணவு திர உணவை நான் பெற்று எதுக்கு சாப்பிடுறோம்? உடம்புக்கு ஸ்ட்ரென்த். அப்ப ஆண்டவரை நாம் உட்கொள்ளும் பொழுது, உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தை நான் போய் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்றது வேலை செய்யறதுதான் ஸ்ட்ரென்த் நமக்கு. ஆனா ஒவ்வொரு திருவிருந்துக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே செய்யலன்னா என்ன அர்த்தம்? பிள்ளையார் கோயில்ல போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிடுற மாதிரி தான். பெருமாள் கோயில்ல போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது தான் அர்த்தம். நம்ம திருவிருந்துல 3 விஷயம் சொல்லணும். ஆண்டவரை நான் போன முறை திருவிருந்திற்கு உண்மை உள்வாங்கி கொண்டு பலப்பட்டேன். ஆனால் அந்த பலத்தை நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தேன், செயல்படுத்தல, பாடுபடல, எந்த தியாகமும் பண்ணல. என்னை மன்னிச்சுக்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் அதை செய்யறேன். நம்பர் 2 என்ன சொல்றேன்? ஆண்டவரை செஞ்சேன், ஆனா அறகுறையா செஞ்சேன், முழுசா செய்யல. ஆண்டவரை இன்னொரு வாய்ப்பை கொடுங்க, இன்னும் கூட முயற்சி செய்து முழுசா தியாகம் பண்ண. நீர் எனக்கு செய்தது, எனக்காக பாடுபடுறது பண்ண, மற்றவனுக்காக பாடுபட. உண்மையா இன்னொரு படி மேல. 3வது, ஆண்டவரை முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுபட்டு என்றாலும் நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு பாடுபடணும். அதை நான் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு நான் போறேன். இதுதான் திருவிருந்து. இதுதான் கிறிஸ்தவ கல்வி. இங்கதான் வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து நிற்கும். கடவுள் என்னை பார்த்து சந்தோஷப்படும். கடவுள் நம்மை பார்த்து சந்தோஷம். இதுதான் கிறிஸ்தவம். அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அபிஷேகம்னா என்ன? தனியா பாடம் இருக்கு, தயவு செஞ்சு படிக்கும். அக்னின்னு ஒரு பாடம் இருக்கும், அபிஷேகம் அனாயிண்டிங், ஃபயர் அனாயிண்டிங் இருக்கும், அனாயிண்டிங் படிச்சு. எதுக்கு அபிஷேகம்? செயல்படுவதற்கு தான் அபிஷேகம். அதான் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நிலைத்திரு. அப்ப திருவிருந்துல யோசனை, நிலைத்திருந்தேனா, அறகுறையா இருந்தேனா, இல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தேனா? அதான் அர்த்தம். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திரு. 1 யோவான் 2:20-27 சொல்றாரு. அப்ப அபிஷேகம் சும்மா முடிச்சு குத்தாட்டம் போடுறதுக்கு இல்ல.
தியாகம் பண்றது அபிஷேகம். தியாகம் பண்ணணும். அப்ப கிறிஸ்தவ கல்வி எங்க வந்து நிக்குதுன்னா இந்த இடத்துல வந்து நிறுத்து. அப்ப என்ன சொல்றதுனாக்கா, கெத்துபாவின் படி நீ நடக்கல, மணவாட்டியே, மணவாளனாகிய நான் உன்னுடைய எதை எதிர்பார்த்தேன்? நான் விரும்பும் தூய்மையை உன்னை எதிர்பார்த்த நீ அதை செய்யலையே. அதுதான் அவர்கள் முன்வைப்பார். இந்த வசனத்தை யூத கிறிஸ்தவர்கள் என்கிட்ட வர என் வார்த்தையை கேட்கிறாங்க, அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க. திருவிருந்துக்கு வரும்போது யோசிக்கணும். இதுதான் என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்றது இல்ல திருவிருந்துக்கு வருவது. அது இல்ல. எது பாவம்? கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியால் போறதே தியாகம். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம என்ன? உலகமெங்கு போய் நற்செய்தி அறி. இரண்டாவது சீடராக்கு. மூன்றாவது அவர் திருமுழுக்கு கொடு. நாலாவது அவனுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை சீஷரா. இதுதான். இதை செய்யறோமா இல்லையாங்கிறது தான் அங்க கொண்டு வரும் திருவிருந்துல. அப்போ இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்லிருக்கிறார். அப்ப இந்த திருமணம் என்பது என்னன்னாக்கா கல்லின் மேல் கட்டப்பட்டது. நெசுயிம் திருமணம் இயேசுவின் மேல் கட்டப்பட்ட கணவன். இயேசுவின் பாவம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? சோ நேரம் நமக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுல இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சோ கடைசியா நம்ம சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுவரைக்கும் யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், பொதுவான கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரத்தின் ஒரு பகுதி இவைகள் எல்லாம். ஆனால் இப்படிலாம் அவன் நடக்கிறாங்களா இன்னைக்குன்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 40% நடக்கல. ஆனா பெரும்பாலும் அந்த 12 வயதுக்குள்ள கண்டிப்பாக பெரும்பாலும் மெஜாரிட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பிள்ளைய மனப்பாடம் பண்ண வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு அர்த்தத்தை சரியானு புரிந்து கொள்வதற்கு சொல்றாங்களாடா இல்ல. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அதை பண்ணிடுறாங்க. ஏன்? அதை பண்ணாதான் அவங்களுக்கு என்னது? அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கும். தலையில போடுறதோ, கையில போடுறது, மேல போடுறது, இதுக்காக வேண்டி. அப்ப திரும்ப மெயின் லைன் சர்ச்சஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ திருவிருந்து பெருனாக்கா அவ என்ன பண்ணும்? அந்த வகுப்புக்கு போகணும். 6 மாசம் கிளாஸ் நடக்கும். கன்ஃபர்மேஷன் கிளாஸ். அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல பிஷப் வந்து கேள்வி கேட்பாங்க. முன்னாடி கேள்வி கேட்டு பதில் சொல்லுனாக்கா அடுத்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் தான். இப்ப அப்படிலாம் கிடையாது. வகுப்புக்கு 100க்கு 90% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் அப்படி மாறிட்டோம். அப்ப எங்க ஆசிகள்? கடவுளுடைய ஆசி எப்படி கிடைக்கும்? கிறிஸ்தவருக்கு எப்படி இல்லையோ இதேதான் யூதருக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன ஆசி என்று உலகம் சார்ந்த ஆசிகள் அவருக்கு உண்டு. ஆன்மீகம் சார்ந்த ஆசிகளை குறைபட்டு இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன? தங்கள் தேசம் தான் முக்கியம். தங்கள் நாடு, தங்கள் தேசம், அதை வெளிப்படுத்துற அந்த கோயில் கட்டணம் இது மட்டும்தான் இருக்கு. நமக்கு எது இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை கோயில் போயிட்டோம், ஏதோ கொடுத்துடணும் இல்ல. பிள்ளைகளை திருமுழுக்கு ஆயத்தப்படுத்தணும், அவ்வளவுதான். அவங்களுடைய எதுக்கு இந்த ஆயத்தப்பட? திருவிருந்துக்கு. அடுத்தது மெயின் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க? அவங்க திருமுழுக்கு திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்துறது. அது பேர் அந்த பிள்ளைங்க எப்படி போனா என்ன அப்படி விட்டுருக்கோம். அப்போ நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன? அதனால இயேசு கிறிஸ்து இந்த 17ஆம் அந்த ஜெபம் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். யோவான் 17ல அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இல்ல. சோ இதுதான் கடைசியா ஒன்னோட முடிச்சிடலாம். அப்ப யூதர்கள் அவர்கள் சொல்லுகின்ற இந்த 103ஆம் திருப்பாடல் நம்ம சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாடா முடிஞ்சிச்சுப்பா. இல்லையா? சின்ன பிள்ளைகள் அடப்படும் அந்த நாட்கள்ல தான் சொல்லுவாங்க. எப்ப என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவாங்க, குடும்ப ஜெபங்கள்ல பார்ப்பாங்க. எப்படா சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதுதான் உதட்டிலிருந்து வருகிறது. இது உள்ளத்திலிருந்து வரல. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடிச்சிடுறோம். இது யூதர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க.
அதுதான் நான் இதை ஏற்படுறது, இதை நான் பின்பற்றுவது. நான் இருந்த எந்தெந்த திருச்சபைகள்ல இருந்து அங்கெல்லாம் இதை அவங்க சொல்லி கொடுப்பேன். இப்படிதான் சொல்லணும். ஏன் இது சொன்னாங்க அவங்க? இதுக்கு எதற்கு சொன்னாங்க இதை? அப்போ இவர் இருதயத்திலிருந்து வரல, நம்ம இருதயத்திலிருந்து வருதா இது? இவ்வளவு நாள் உங்களா கேள்வி வருது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா எடுக்கிறோம். ஏன் கடைசியில என் ஆத்மா கத்து சொல்லுங்க, யார் என்ன சொல்றாரு இவரு? ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க கூடவே சொல்லுவாங்க அது. இல்லையா? 1-2 வசனம் தான் முடிஞ்சிருச்சு. முடியல இது. இது முடியல. இது ஒரு தொடர் நிகழ்வு இது. கடவுளோடு தொடர்கிறத பத்தி சொல்றதுதான் 103ஆம் திருப்பாடல் 1-2 வசனம். அத 1-2 வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்லணும் அப்படி சொல்லி பார்த்தா 4-5-6 சொல்லணும். 3-4-5-6 சொல்லணும். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் செஞ்சதுனால என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்லையா? சோ இது அதுல போடல. நான் அடுத்தது அனுப்புறேன். அவர் நம்மளா சொல்ல, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை குணமாக்கினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இறக்கெல்லாம் முடிசூட்டினார், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கினார், கழுகு சம என் வயதை மீண்டும் பால வயத போல ஆக்குறது, நான் ஒடுக்கப்படும் போது அவர் எனக்கு நீதி செய்கிறார். 15 வருஷம் சொல்லணும். ஆனா குறைஞ்சபட்சம் 6 வரைக்கும் சொல்லணும். 3, 4, 5, 6 சொல்லணும். என் தெரியும். அதனால இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, அர்த்தம் இருக்குதா பாருங்க. அதனால இதெல்லாம் செய்ததுனால ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 3, 4, 5, 6 இந்த வசனங்களை எல்லாம் படியெல்லாம் எனக்கு செஞ்சீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். என் உள்ளத்தினால ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆன்மாவினால ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உங்க ஸ்தோத்தரிக்கிறேன். இது அர்த்தத்தோட இருக்குதா இப்படி சொல்றது? இல்லடாக்கா, என் பையன் குழந்தையில சொல்லுவான். சொல்லாக்கா அதான் ஞாபகத்துக்கு மத்தவங்க சொல்றது, என் ஆட்டாமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சின்ன குழந்தையில சொல்லி கொடுத்தது அவனுக்கு. அவன் சொல்லுவான். என் தங்கச்சியோட பெரிய பையன் அவன் இதை சொல்ல வச்சு அவன் சிரிப்பான். ஏன்னா அவங்க ஆத்துமா சின்ன பிள்ளைக்கு வராதுல்ல அந்த மழையில. என் ஆட்டாமாவே கர்த்தரை தோட்டரி அப்படின்னா என் மைதாமாவேன்னு சொல்லிடுவான். அதே சொல்லுவான். அப்போ இது ஒரு 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 ஏதோ ஒரு விஷயம். இது ஒரு ஆன்மீகம் இருக்கு இதுக்குள்ள. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்ல வேண்டிய விஷயம். நான் எப்பேற்பட்ட அநியாயக்கார அக்கிரமக்காரன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏசாமிக்கு தெரியும் என்னை பத்தி. இவன் எந்த மாதிரி ஃப்ராடுன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட என்ன இவ்வளவு பண்றாரு. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம்ட்டு இதெல்லாம் இப்பேற்பட்டதே செய்யறாரு. அப்ப உங்களுக்கு கொஞ்சமா நன்றி இருக்கணும் இல்லையா? அப்படி நீ சொன்னா நான் திருத்திக்குவேன். என்னை திருத்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கடவுள்கிட்ட நெருங்குறதுக்கு இது. அப்ப இது தொடர் ஆற்றல் தரும் வாசகம். இந்த 103ஆம் திருப்பாடல் 1-2 வாசகம் கடவுளோடு இணைந்து நானும் செல்கிறேன். அவர் வேகத்துக்கு நான் செல்கிறேன். அவர் என் வேகத்துக்கு வருவது, அவருடைய நார்மல் வேகத்துக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அவரோட போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பாடல். அப்ப யூதர்கள் இதை பயன்படுத்துவார்கள். முடித்துக் கொள்ளுகிறேன். அப்ப இவ்வளவு பார்த்ததுல என்னன்னா 2 விஷயம். யூதர்கள் இவ்வளவு வைராக்கியமா இருந்தவர்கள், அவர்கள் செய்த தவறு என்ன? கிறிஸ்தவர்கள் ஒரு 40 வருஷத்துக்கு இவ்வளவு வைராக்கியமா பிள்ளைகளை குடும்பத்தை அவங்க பண்ண தப்பு என்ன? கிறிஸ்தவர்கள் ரொம்ப முக்கியம். போட்டு அவங்களை கசக்கி பிழிஞ்சி எடுக்கிறது தான். முரட்டு விசுவாசத்துக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்துப்பான். நீ ஒரு வசனம் சொன்னாதான் உனக்கு காப்பி இல்ல. ஒரு திருப்பாடல நீ சொன்ன முழு திருப்பாடல் சொன்னா மதியம் சோறு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்து சொல்லுவாங்க, அந்த காலத்து யூத்ல, நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்படல ஆளா. எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படல. நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்ட்டு அந்த காலத்து பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருது, ஏன்டி ஞாயிற்றுக்கிழமை வருது, போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. சோ இது ஃபோர்ஸ் பண்ணுது பிள்ளைகளை.
பிள்ளைகளை அன்போடு சொல்லுங்க, இதனால் என்ன பலன் என்பது இதெல்லாம் இருக்கு. அது ஆரம்பம் செஞ்சாங்க. பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்திலே கற்றுக்கொள்ளுலாம் நம்ம என்ன பார்த்திருக்கோம். அதெல்லாம் யூதர்கள் செஞ்சாங்க. பிற்காலத்துல அதை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாங்க. இத பண்ணா உனக்கு இந்த நன்மை இருக்கு, இந்த நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களை அவர்களை திட்ட வைத்து பண்ணாம கண்டித்து கண்டித்து தண்டித்து கண்டித்து தண்டித்து இப்படியே வந்தனால யூதர்ஸ் இது அப்படி போயிடுச்சு. ஆன்மீகத்தை விளைவிச்சு. கிறிஸ்தவமும் அப்படி ஆன்மீகத்தை விளைவிச்சு. இப்ப நம்ம எப்படி அந்த கிறிஸ்தவ கல்வி கொடுக்க போறோம்? அப்ப யூதர்கள்ல நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க. யூதர்கள நிறைய பேர் இதெல்லாம் ஏனோ தானம் பின்பற்றாங்க. ஆனா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க, பழமைவாத யூதர்கள். அந்த பழமைவாத யூதர்கள் தான் எச்சு துப்புதலாம். மெஜாரிட்டி அவங்க கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50%, 40 to 50% கிறிஸ்தவ எச்சு துப்பாங்க. பாருங்க அந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நம்ம குழுல போட்டிருக்கு. கிறிஸ்டியனை பார்த்து இந்த ஆர்த்தடாக்ஸ் இவங்க தான் போடுவோம். ஏன்னா எங்க போனாலும் இந்த இந்த துப்படா போட்டு இருப்பாங்க. துப்படா தான் சொல்லும். தள்ளித்த போட்டுக்கிட்டு துப்புவாங்க கிறிஸ்தவனை பார்த்தாங்க. ஆனா மாடர்ன் யூதர்கள் அதை செய்யறது இல்லை. எருசலேம் போடாலுமே இந்த மாடர்ன் ஜூஸுக்காக செய்யறது இல்லை. அப்ப அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மாடர்னா இருக்கிறவன் என்ன பண்றாங்கன்னா, கடவுளோடு போய் நெருங்கிறத என்ன பண்றாங்கனாக்கா அதை குறைத்து தவிர்த்து வெளியே போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ அழுத்தமா இருந்து தங்களையே வருத்தி மற்றவர்கள் மேல அன்பு செலுத்தாம இருக்கு. அப்ப எதுக்காக கிறிஸ்தவ கல்வியில 2 கல்வியை கொண்டு வந்து கிறிஸ்தவ கல்வியில முதல் பகுதி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். இப்ப நான் பார்க்க போறேன் பிள்ளைகளை அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்றோம். அதெல்லாம் நான் பின்னாடி பார்க்க போறேன். இப்ப இதுதான் மையம். இதை நான் மனசில் கொள்வோம். இல்ல இதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல இந்த வசனத்தை எப்படி சொல்லணும்னு. அப்ப என்றென்றைக்கும் கடவுளுடைய வார்த்தை, கடவுள் பட்டு நம்ம கையில இருக்கு. இதான் இறைவாக்கு, இதான் தீர்க்க தரிசன புத்தகம். இதுதான் கடவுள் பேசுனது. கடவுள் பேசுனதை போய் சொன்னாங்க. இறைவாக்குல சொன்னதை மட்டும் எழுதி வச்சாங்க. அதை நம்ம படிச்சு நம்ம அனுபவமாக்கணும். அந்த அனுபவத்தின் மூலமாக இயேசுவோடு கூட பயணிக்கிறோம். அது நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு. பிரச்சனைகளுக்கு மத்தியில பாதுகாப்பு, பிரச்சனைகள் மத்தியில பராமரிப்பு, பிரச்சனைகள் மத்தியில ஆசீர்வாதம், பிரச்சனைக்கு மத்தியில வழி நடத்தம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதை நாம இப்பூலக வார்த்தையை மையப்படுத்தி வாழும் வாழ்வை விட விண்ணுலகில் இயேசுவோடு வாழும் வாழ்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துவோம். இல்லைங்களா? அதை தயவு செய்து இந்த படிங்க, பின்னூட்டம் கொடுங்க. தயவு செஞ்சு பின்னூட்டம் கொடுங்க. நீங்க கேள்வி கேளுங்க. பின்னூட்டம் கொடுத்தாதான் நான் எடுத்து புரிஞ்சுதா புரியலையா, நீங்க எதெல்லாம் புரிஞ்சது தெரியும் எனக்கு. இல்லைங்களா? அந்த யூடியூப்பை பாருங்க, பார்த்துங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. முக்கியமா இந்த பாடத்தை அறிமுகப்படுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சோ நாம் நேராக முடிவுரைக்கு வந்து விட்டோம். யாராவது ஜெபிக்கலாம்?